ஹலோ ஹனீஸ், நான் உங்கள் வுட்லேண்ட் டென்ஷன். ஏற்கனவே உனக்கு காதலிப்பதுன்ற சீரிஸோட அடுத்த பார்ட் தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட்டில் ஜீகோவை தூக்கிட்டு ஹீரோ போயிடுறாரு. ஹீரோயின் தான் ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஹீரோ வந்துட்டு நம்மளுடைய ஜீகோவை கொண்டு வந்து தன்னுடைய பவர்ஸை கொடுத்து அவங்க உடம்புல இருந்த அந்த தீய சக்தியை எடுத்து விட்டுட்டாரு. உடம்புக்கு தேவையான பவர்ஸையும் கொஞ்சம் கொடுத்துட்டாரு. அதை பார்த்தோன்னே எனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்க, உனக்கு நடந்த எதுவுமே தெரியாதானோ, ஒன்றுமே தெரியாதானு. சரி, ஈவல் பவர் உனக்குள்ளே இருந்துச்சு, நான் எடுத்து போட்டுட்டேன், கொஞ்சம் பவர்ஸையும் எனக்கு கொடுத்துருக்கேன், சரியாயிடும் அப்படின்னா. அப்படிங்களாங்க, எனக்கு இன்னொரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குது. என்ன அப்படின்னா, எனக்கு அந்த பழத்தை கொடுங்க, என் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னாங்க அப்படின்னா. அப்படியா, சரி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவள் ஏதாவது நினச்சிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை சொன்னால் அவங்க ஒன்றும் நினச்சிக்க மாட்டாங்க, வச்சுக்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையும் வெளியே இருந்து ஏன்னு கேட்டு ரொம்ப கோவப்படுறாரு, வருத்தமும் படுறாரு. இங்கே எல்லாரும் ஹீரோயின் ஜெயிச்சதுக்காக பார்ட்டி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ வந்து பிரின்சஸ் எல்லாம் பாராட்டுறாங்க. ஆனால் ஹீரோ தான் வந்துட்டு ஹீரோ வந்து நம்மளை கவனிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கும்போது நைட் வந்துட்டு அவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, 2 நாள் கழித்து தான் உங்களுக்கு வந்து நாங்கள் அந்த பழத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, பிம்பான் ஃப்ரூட்டை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து கிஃப்டெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. என்னன்னு திறந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிச்சீஸ்ன்ற பழம் தான் இருக்கும். அதை பார்த்தோன்னே ஹீரோயின் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. அப்போ வந்து தேர்ட் பிரின்ஸ் வந்துட்டு எல்லோரும் பிரித்து சாப்பிடுங்கன்னு சொல்லி என்கரேஜ்மெண்ட்டாக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கடா பிம்பான் ஃப்ரூட் கொடுக்கலையான்னு அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் கோவமாக அங்கேருந்து போயிடுவாங்க. அப்போ தான் வந்துட்டு நம்மளோட தேர்ட் பிரின்ஸ்க்கு சம்திங் ஸ்ட்ரேஞ்சாக ஏதோ ஒன்று தோணுது. உடனே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே அழுதுகிட்டே வராங்க. என்னடா இது, நம்ம தானே இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு வந்துகிட்டு இருக்காங்க போது நம்ம ஜீகன் நடுவில் வந்து, நான் தான் மாஸ்டர்கிட்ட கேட்டேன், நீ மாஸ்டரை விட்டு தள்ளிடு, மாஸ்டர் எனக்கு தான் அந்த பழத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொன்னேன்னே. நான் தானே அதை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஜெயித்தேன் அப்படின்னா, மாஸ்டர் எனக்கு கொடுத்துட்டாரு, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா. சரி அப்படி சொல்லிட்டு அவங்க போகும்போது, நீ மாஸ்டர் விட்டு தள்ளிடு அப்படின்னா, இங்கே பாரு, சரி எனக்கு பழத்தில் கொஞ்சம் பாதியாவது தெரியா அப்படின்னு சொல்லி, தர முடியாது, நான் அதெல்லாம் ஷேர் பண்ணிக்க மாட்டேன், நீ வேணால் மாஸ்டர் விட்டு தள்ளிப்போ அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே பாரு பழத்தை ஷேர் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன், ஆனால் நான் என்ன பண்ணணுன்றதை நீ சொல்லக்கூடாது அப்படி சொல்லிட்டு அங்கேருந்து ஓடி வராங்க. ஆனால் இப்போ ஹீரோ ஏமாற்றிட்டாரு, அந்த பழத்துக்காக போராடினது நான் தானே, அவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணமே அப்படின்ற வருத்தத்துலேயே அழுதுகிட்டே அவங்க ஓடி வரும்போது தடுக்கி விட்டு கீழே விழுந்துடுறாங்க. திரும்பவும் அழறாங்க. ஆனால் இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா தேர்ட் பிரின்ஸ்க்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு இல்லையா. அதனால் நேராக சிம்மின் கிட்ட வந்து கேட்க, சிம்மின் கிட்ட வந்து கேட்க சிம்மினும் என்ன நடந்ததுன்ற விஷயத்த சொல்லிடுறாரு. நேராக இங்கே ஹீரோயினோட ரூமுக்கு வராங்க ஹீரோயின். அப்போ வந்து பார்த்திங்கன்னா யான் அங்கே இருக்காரு. யான் வந்து சொல்கிறாரு, ஹீரோ வந்து போயிட்டா, ஜீஹா அங்கே இருக்கா, நான் உன்னை பார்க்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி நம்ம அப்புறமா சந்திக்கலாம், என் மனசு கொஞ்சம் கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து போயிடுறாங்க. ஜீஹோ கேட்டோன்னே அவன் கொடுத்ததுல எனக்கு ரொம்ப கஷ்டம், அவன் தான் கொடுத்தான் அப்படின்னு சொன்னோடனே இவங்க சரி நீ விடு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எங்கேயும் போய் சுற்றி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு தேர்ட் பிரின்ஸ் வந்து ஹீரோவை தேடி வராங்க. ஹீரோ திரும்ப இங்கே வந்துட்டாருன்னு தெரியுது. ஹீரோயின் அங்கங்கன்னு சுற்றி பார்த்துட்டு நேராக அந்த பழம் இருக்கிற மரத்துக்கிட்டே வந்துட்டாங்க. அப்போ வரும்போது யோசிச்சு பார்க்குறாங்க, ஹீரோவோட ஷீல்டும் இங்கே தான் இருக்குது, நாமளும் ஒரு ஷீல்டை வச்சுட்டு நம்ம போய் அந்த பழத்தை பறிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அது உள்ளே வராங்க. அப்படி உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா 4 ஸ்னேக்ஸும் வந்து அவங்கள வந்து அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிடுது. அவங்களும் எவ்வளவோ போராடி பார்க்குறாங்க. அங்கேருந்து அதுக்கிட்ட வந்து நகரவே முடியல. அவங்க ஓடலான்னு பார்க்குறாங்க. அதுங்க 4 இப்படி சுற்றுனதுனால இவங்களோட ஷீல்டு உடஞ்சிருச்சு. நம்மளோட ஹீரோவோட ஷீல்டு வந்து அங்கேருந்து நகர மாட்டேங்குது, ஒரே இடத்துல பால் மாதிரி அப்படியே செட் ஆகிடுச்சு. அதை பார்த்தோன்னே ஹீரோயின் வந்து அதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பாம்பை. இங்கேயும் அங்கேயும் வெறும் கை காலை அசைச்சு மட்டும் வெளியே கையை நீட்டி அதை வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக்குறாங்க, ஒன்று முட்டிக்கிட்டு அடிபடுற மாதிரி. அந்த சமயத்தில் ஹீரோயினை பார்க்குறதுக்காக ஹீரோ வராரு. அந்த சமயத்தில் தேர்ட் பிரின்ஸ் அங்கே வந்து, என்னடா பண்ணி வச்சுருக்க, அவன் தானடா ஜெயிச்சா, ஏன்டா நீ கொடுக்கல அப்படின்னா. இல்லை அது வந்து அப்படின்னா, சரி உனக்கும் அவளுக்கும் முன்னாடியே சம்மந்தம் இருக்கா தெரியுமா, சபாய்க்கும் எனக்கும் நிறைய சம்மந்தம் இருக்குன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு. ஆனால் உனக்கு ஒன்று தெரியுமா, நீ காப்பாற்றினதுக்காக உன்னோட பேலஸ்க்கே வந்துட்டு உனக்கு வேலைக்காரியாக வேலை செஞ்சுட்டு இருந்திருக்கா, மெய்டா. அப்போ வந்து நீ அவளை கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு தடவை போய் அந்த ஒரு சோல் லாக்கிங் ஜெட் இருந்ததில்ல, அதில் போய் இருக்கும்போதும் உனக்காக தான் அவள் தன்னுடைய 9 டெயிலில் 8 டெயில்ஸும் வந்து வேஸ்ட் ஆக்கிட்டு உன்கிட்ட வந்திருக்கா. அப்போ தான் சாதாரண ஸ்பிரிச்சுவல் பாக்ஸாக மாறியிருக்கா, நீ அதை தான் கொண்டு வந்து வளர்த்திட்டு இருந்திருக்க. அப்புறம் நீ ஜீகாவை லவ் பண்ணுறது கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சவொன்னே தான் அவள் வந்து ரொம்ப சோகமாக இருந்திருக்கா. அந்த சமயத்தில் ஜீகாவோட பெட்டை அடித்து அது காயமாகி சிம்மின் காப்பாற்றி நீ அப்போ கூட கண்டுக்கலனோடனே அவங்கள சின்சு கொண்டு போய்
விட்டுட்டாங்க. உயிர் போகிற நிலமையில அவளை காப்பாற்றிருக்காங்கன்னா ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னது அந்த ஃபாக்ஸ் அவதானா, நான் தேடாதனால தான் இதெல்லாம் நடந்துச்சு, அச்சோ நான் இதை வந்து யோசிக்காமல் விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு. அது மட்டும் இல்லைடா, நீ அதை விட இன்னொன்று செஞ்சு வச்சுருக்க, எதுக்கு திரும்ப அந்த படத்தை அவள் தேடிட்டு இருந்தா, உன்னால தான் உனக்காகவே திரும்பவும் அவள் வந்துட்டு ஹியூமன் வேர்ல்டுக்காக வந்திருக்கா. அங்கே வந்தோடனே உன்னுடைய ஜெனரல் வந்து அடிபட்டது அவளால் தான் அப்படின்னு நினச்சிட்டான். அவன் உயிரை காப்பாற்றது அந்த பழத்தை கேட்டு போராடிட்டு இருந்தா, பார்த்தா நீ இப்படி பண்ணி வச்சுட்டே அப்படின்னு. சரி விட்டுடா, என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு இவங்க சொல்லிட்டு இருக்க சமயத்தில் யான் வேற வந்து திட்டுறாரு, உனக்கெல்லாம் அறிவிருக்கடா, ஜீஹாவை நான் லவ் பண்ணுறேன் தான், அதுக்குன்னு ஜீஹா பழம் கேட்டால் நீ கொடுத்துருவியா, ஹீரோயின் தானே கஷ்டப்பட்டா, நியாயமே இல்லாமல் நடந்துக்கிறடா நீ அப்படி சொல்லிட்டு அவங்க திட்டிகிட்டு இருக்க ஹீரோக்கு அட ஏன்டா அப்படின்ற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் வந்து அத்தனை பேர்கிட்டையும் அந்த 4 பாம்புக்கிட்டையும் சண்டை போட்டு 4 பாம்பையும் அப்படியே ஒவ்வொன்றையும் அடிச்சுக்கிட்டு அதுவே சோர்ந்து போகிற மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த சமயத்தில் இதுங்கெல்லாம் சோர்ந்து டயர்டாகி கொஞ்சம் பின்வாங்கின கேப்பில் இவங்க ஓடி போய் அப்படியே ஃப்ளையிங்லேயே போய் நேராக அங்கே ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், அந்த பழத்துக்கு முன்னாடி ஃப்ளவர் மாதிரி ஒரு கிளாஸில் இருக்கும், அதில் போய் செட்டில் ஆயிடுறாங்க. அந்த இடத்துல போனோடனே அரண்யா பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாம்பெல்லாம் சொல்லுது. உடனே இவங்களுக்கு ஒரு பெரிய பவர் மாதிரி வந்து அவங்கள அட்டாக் பண்ணுது. அவங்க சத்தம் போடுறாங்க. இதெல்லாம் ஹீரோவுக்கும் ஹீரோ சுற்றி இருக்க எல்லாருக்குமே கேட்டுச்சு. அதை பார்த்தோன்னே இங்கே யார் அந்த பழத்தை பறிக்க வந்திருக்கா அப்படி சொல்லிட்டு வில்லிக்கும் அது தெரிஞ்சிருச்சு. நம்மளோட குயினு பிரின்ஸு எல்லாம் ஓடி வராங்க. ஜீஹாவும் அங்கே வந்துட்டாங்க. ஹீரோ எல்லாம் அவங்க ஒன்றா சேர்ந்ததுக்கப்புறமா அங்கே வந்து இது வந்து ஆரண்யாங்கிறது ஒரு கனவு, அந்த கனவு உலகத்தில் போய் மாட்டிக்கிட்டா ஹீரோயின், அதை யாராவது காப்பாற்றினோன்னா அவங்க போய் காப்பாற்றலாம் அப்படின்னோடனே சரி ஹீரோ வந்துட்டு நான் போகிறேன்னு சொல்கிறாரு. தேர்ட் பிரின்ஸ் எல்லாம் வேணான்னு சொல்கிறாங்க, ஜீகா கூட வேணான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் போகணும் அப்படின்னா இவ்வளோ ஸ்ட்ரென்த்தோடலாம் போகக்கூடாது, பவர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கணும், ஏன்னா அந்த கனவுலகம் வந்து ரொம்ப மெல்லிசாக இருக்கும், உங்களோட பவர் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா அந்த கனவு உடஞ்சி போயிடும், அப்புறம் நீங்கள் வந்து ஹீரோயினை பார்க்கவே முடியாதுன்னு தன்னுடைய 90% இருக்க பவர்ஸ் வந்து ஹீரோ வெளியிட்டுறாரு. ஏன்னா எல்லோரும் பதறாங்க, நான் போய் ஹீரோயினை காப்பாற்றி தான் தீருவேன். ஆனால் 2 விஷயம், அவள் மட்டும் தனியாக வந்தானா நேராக மோய்வான்ட்ட கூப்பிட்டு போங்க, அவன் அவளை காப்பாற்றிடுவான். 2வது விஷயம், அவள் வந்தோடனே அந்த பழத்தை நீங்கள் அவகிட்டே கொடுத்துருங்க, அவள் யாரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாளோ அவங்கள காப்பாற்றிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை வந்து தேர்ட் பிரின்ஸ் குறித்து வச்சுக்கிறாங்க. அப்போ நான் போகிறேன்னு போகும்போது யான் வந்து அவரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிடுறாரு. நம்மளோட ஜீஹாக்கு வந்து இப்போ உண்மை தெரிஞ்சு போச்சு, ஹீரோயினை தான் அவர் லவ் பண்ணுறாருன்ட்டு. ஹீரோ வந்து ஹீரோயினை காப்பாற்றுறதுக்காக வேகமாக வராரு. அந்த இடத்துல அந்த ஸ்னேக் கிட்டெல்லாம் பலமாக அடி வாங்குறாரு. ஏன்னா இப்போ பவர்ஸ் இல்லை இல்லையா, அடி வாங்குறாரு. நேராக ஹீரோயினை பார்த்து வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்துட்டிங்களா, நான் உங்களுக்காக தான் இத்தனை நேரம் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், இது கனவுன்னு நினைக்கிறேன், உண்மையாலுமே நீங்கள் என்றைக்குமே எனக்காக வந்ததில்லை, எல்லா இடத்துலையும் நான் தனியாக தான் போராடி இருக்கேன் அப்படின்போது, இல்லைம்மா இது கனவுல உண்மைதான், இந்த தடவை நான் உன்னை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நீ தூங்கு, நீ ரொம்ப டயர்டாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே தூங்க வச்சுட்டு இவரும் அமைதியாக அங்கே நின்றுக்கிறாங்க. இதை வந்து எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயத்தில் வந்துட்டு தேர்ட் பிரின்ஸ் சொல்கிறாரு, இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு எதுவுமே தெரியாது, இங்கே ஒன்றுமே நடக்கல, நீங்கள் எதையும் பார்க்கல, ஞாபகம் வச்சுக்கோங்க, யாராவது எதாவது சொன்னீங்கன்னா பனிஷ்மெண்ட் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இவங்களும் அப்படியே மறைஞ்சு போய்ட்றாங்க அந்த இடத்துலேருந்து. அப்போ வந்து ஜீஹோவை பார்க்குறதுக்காக நம்மளுடைய யான் வராரு. அப்போ வந்துட்டு அவங்க, நான் எவ்வளவோ கஷ்டப்பட்டு அவரை லவ் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அவரோட காதல் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப வருத்தப்படுறாங்க. அந்த சமயத்தில் பிரின்ஸ் வந்துட்டு நானும் அங்கே போகணும் அந்த கனவு உலகத்துக்கு அப்படின்னு சொல்லி சண்டை போட பிரின்சஸ் அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா ஆரண்யாவோட கனவுக்குள்ளே வந்துட்டாங்க. ஹீரோ வந்து ஹீரோயினை எடுத்துக்கிட்டு நம்ம கனவு உலகத்துக்கு நம்ம வந்துட்டோம், ஆரண்யாவோட கனவு உலகத்துக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கொண்டு வந்து ஹீரோயினுக்காக தன்னுடைய கையில் இருந்து ரெட் அண்ட் கோல்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளட் இருக்குது இவருக்கு, அந்த பிளட்டை வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் கல்டிவேஷன் ஜாஸ்தி ஆகும் அனிமல்ஸ்க்கெல்லாம், அதை வந்து அவங்களுக்கு கொடுத்து தூங்க வைக்கிறாரு. அப்போ வந்து அவங்களுடைய கனவில் வந்து அவங்க மயக்கத்திலே இருக்காங்க. அந்த கனவில் வந்து என்ன வருதுன்னா, இவங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் இவளுக்கு வயசாயிடுச்சு, இவங்களை நம்ம கரெக்டான கல்யாண பருவத்தில் கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்துட்டு ஆமாம் நான் ஒருத்தரை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும்போதே அவங்க முழிச்சு பார்த்துட்றாங்க. இப்போ ஹீரோ பக்கத்துலேயே இருக்கார், இதுவும் கனவு தான் நினச்சி ஹீரோவை கூப்பிட்டு அப்படியே கிஸ் பண்ணிடுறாங்க. அப்படியே கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ தான் அவங்களுக்கு மூச்சு வாங்குது, அங்கேருந்து நகர்ந்து வராங்க. இப்போ ஹீரோ கேட்குறாரு, நீ எதுக்கு என்ன கிஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, கனவு தானே அதனால தான் கிஸ் பண்ண அப்படின்போது, அப்படியா இதுவும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவரும் டீப் கிஸ் ஒன்று கொடுக்குறாரு. அப்படியே அங்கேயே ரோல் ஆகுறாங்க பெட்லேயே. அப்போ அவங்க வந்துட்டு இருங்க மூச்சு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அப்போ உடனே அவரும் வந்துட்டு, நீ தான் என்னை ஃபஸ்ட்டு இப்படி பண்ண, எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்துட்டு, இது ஒரு கனவு, இங்கே வந்து கணக்கெல்லாம் கிடையாது, நான் எதை தான் செய்யணும் அதை தான் செய்யணும்னு எந்த விதமான ரூல்ஸ் கிடையாது, நான் என்ன வேணாலும் செய்யலாம், இது கனவு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம்
கனவு. ஆமாம், இதில் ஃபஸ்ட்டு யார் தப்பு பண்ணா அப்படின்னா நான் தான் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டேனா, இது கனவு இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை இது கனவு இல்லை, இது உண்மைதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அவங்க கையெல்லாம் கோல்டாக இருக்குது. ஆமாம், நீங்கள் எப்படி இங்கே இருக்கீங்க, நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களுக்கு வந்து மெமரி லாஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கண்டுபிடிச்சிட்றாரு. அப்போ உனக்கு என்ன ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்க மேலேருந்து மெல்லமாக எந்திரிச்சு போயிடுறாரு. ஐயோ இது கனவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு இது கனவு இல்லைன்னா நம்ம இங்கே இருக்கோம், ஏன் இப்படி வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி அன்னைக்கு நம்ம அந்த சோல் லாக்கிங் ஜெட்டில் ஒரு இடத்துல இருந்தோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடமும். ஆனால் என்ன இது அதே மாதிரி தான் இருக்கும், யான் தான் என்னை திரும்ப இங்கே போட்டான் அப்படின்னு சொல்கிறதோட இந்த பாட்டு முடியுது. அடுத்தடுத்த பாட்டு பார்க்கறதுக்கு என் சேனல்